வணக்கம். என்னப்பா இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆள் இல்லை நீங்க ஒரு வணக்கத்துக்கு இவ்வளோ பேர் வெளியே வந்துட்டாங்களே. இது என்ன புத்துலேருந்து எறும்பு வெளியே வர்ற மாதிரி வராங்க? ஒருவேளை வெளியில மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ சவுண்டோடு இருக்காங்க. இருக்கட்டும். அது இங்க இருக்கிற மீடியா நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். உடுக்கை ஏந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு என்று இருக்கு. இப்போ நான் குடிகாரன் ஆயிட்ட போது அந்த நேரத்துல கூட என் உடுக்கை ஏந்துட்டவங்க என் இடுக்கன் அவ்வளவு உஷாரா பிடிக்க முடியல. அது நழுவி கீழே விழுந்துருது. அதுதான் இந்த கதையினுடைய ஒரு வரி எழுதியிருக்காரு ஐயா அவர்கள். இது எவ்வளோ மதிமங்கிய மாலை நேரத்தில் மதிமங்கிய வேலையில் கூட நம்ம மதிய உஷாரா வைங்கோ அப்படின்றதுக்காக தான் இந்த வரிகளை அவரு சும்மா திறன்பட அழகா உங்களுக்காக நான் எழுதுறேன்னு சொல்லி அவர் முன் எழுதியிருக்காரு. இந்த பாடலெல்லாம் வெற்றி பெறத்துக்கு, இந்த படத்தை வெற்றி பெறத்துக்கு நீங்க எப்படி இவ்வளவு பேர் ப்ரீவியஸ் ஷோ பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்களோ ஆடியோ ரிலீஸுக்கு, அதே மாதிரி நீங்க தியேட்டர்லயும் ஃபுல்லா எங்களுடைய படத்தை பார்த்து வாழ்த்தி வணங்கணும். நன்றி, வணக்கம். Good evening, everyone. The thing is, I don't know Tamil, so I can convey in English. I'm not going to talk much more. And firstly, I want to talk about the Selvam sir. He supported me a lot, actually. And moreover, this is my Tamil debut, first one. And I got very good experience. And my role is so good. That is a so innocent girl character. And moreover, this is the innocent girl, how she struggled when she comes in the... This is the story. Please. Thank you. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் நவீலா. இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி. நான் கன்னட படத்தில் நடிச்சு வந்துட்டு இருக்கேன், பட் தமிழில் இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு செல்வம் சார் அண்ட் முத்துக்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி. மேடை மேலே அமைந்திருக்கும் வைரமுத்து சார், பிரஜின் அண்ட் அடுத்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். படிக்காத பக்கங்கள் ஒரு கதை. இது ஒரு ஃபேமிலி. நம்ம எல்லாமே டீம் எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணோம். இந்த ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. நன்றி, தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றிகள். இந்த வணக்கம். என்னோட படம் போன படம் பகாசுரனுக்கு அடுத்தது படிக்காத பக்கங்கள் அடுத்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆக்ஷன் ஃபுல்லாக. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சாமானியன் ராமராஜன் சார் வச்சு ஒரு ஃபைட் வேறு லெவலில் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஸ்டைலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ராமராஜன் சார் ஃபைட்டோ அப்படியோ, அதுக்கு மேலே வேறு லெவலில் எடுத்திருக்கேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டோட மேக்கிங் பார்த்தீங்கன்னா கேமராமேன் செல்வம் சார் தான். அதுக்கு ஒரு ஷாட் மட்டும் அவரோட அசிஸ்டண்ட்டை விட்டு இருந்தார். சார் அது எனக்கு சார் கரெக்டாக பிடிக்கணும் அந்த ஆக்ஷன் பிளாக்கை, அதுக்கு நான் பிடிக்கிற மாஸ்டர்ன்ட்டு ஷாட் எடுத்து கொடுத்தாரு பாருங்க. அப்படி வேற லெவலில் எடுக்கிறாரு. அவர் டைரக்ஷன் பண்ணுற ஒரு 40 படத்துக்கு ஒரு கேமராமேனாக பண்ணியிருக்காரு. நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, பெரிய ஹிட்டான படங்கள்லாம். பிரஜன் சாருக்கு இது 5வது படமும் 6வது படமும் நான் பண்ணிட்டு இருக்கேன் கண்டினியூவா. போன படம் பாலாஜி சாருக்கு மெய்ப்படசை ஆக்ஷன் படம், அதுவும் நான் தான் பண்ணேன். இதுலயும் அவர் பண்ணியிருக்காரு, வில்லனா பண்ணியிருக்காரு. வேற லெவலில் எடுத்திருக்கோம் இந்த ஃபைட்டு. அனைத்து வெற்றி படங்கள்லையும் இந்த படம் வெற்றி படமாக இருக்கணும்னு எல்லாம் மல்லையில் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்கள், மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் வைரமுத்து அவர்களுக்கும் சிப்பி சாருக்கும் வணக்கம். படிக்காத பக்கங்கள் ரொம்ப ரொம்ப நெருக்கமான படம். எல்லா ஹீரோக்களும் எல்லா படங்களும் நாங்கள் நடிச்சிட்ருப்போம். பட் ஆனால் உண்மை சம்பவம்னு ஒரு விஷயம் இருக்குது. டைரக்டர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாரு. படம் சென்சார் போய்ட்டுருக்குன்னா சில விஷயங்கள் உடைக்க முடியாது. மேலோட்டமாக சில விஷயங்கள் சொன்னால் தான் எங்களுக்கு பப்ளிசிட்டி. இப்போ வைரமுத்து சார் வந்துட்டார். அதனால் எங்களுக்கு மிகப்பெரிய எங்களுக்கு அதோட பெரிய சக்தி இருக்குது. அதை தாண்டி ஒரு விஷயங்கள் படங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் ஃபீடிங் இருக்கணும். அப்போது டைரக்டர் சொன்னார், இது மட்டும் சொன்னால் போதும், இதெல்லாம் சொல்ல வேண்டான்னு. ஸோ அதை தவிர்த்து நான் சொல்கிறேன். ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டையே ஒரு தலைகீழாக புரட்டி போட்ட ஒரு சம்பவம் தான் இந்த படத்தோட கதை. அதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ நம்ம ஒரு
டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு பேஸ்ட் வாங்குவோம், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஊறுகாய் வாங்குவோம், அதை பார்த்து நம்ம பண்ணுவோம், அது மேனுஃபேக்சரிங் டேட்டை பார்ப்போம். அது பிரச்சனை ஆனால் மட்டும்தான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் சேல் பண்ண சம்மந்தப்பட்ட கன்சர்ன் கம்பெனிகள் வந்து பண்ண தப்பை பெருசாக போடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்தாங்களா, பெயிலில் வந்தாங்களா, அதோட தீர்வு என்னன்றது விஷயமே இருக்காது. ஸோ அது சார்ந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த படத்தோட கதை. ஸோ உண்மை சம்பவத்தில் என்றைக்குமே நம்ம ஒரு பங்கு இருக்குன்னு, ஒரு நடிகருக்கு ஒரு ஹீரோவாக ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது மாதிரி செல்வம் சார் கூப்பிட்டு இந்த கதை சொன்னார். வழக்கம் போல் ஒரு நல்ல ஒரு ரோல். இந்த படத்தை சான்சஸ் நிறைய இருந்துச்சு, நடிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. நல்ல டயலாக் டெலிவரி இருந்துச்சு, நல்ல ஸ்பேஸ் கொடுத்தாரு. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக படம் பண்ணார். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 30 நாளில் ஒரு படத்தை முடிச்சிருக்காரு. ஏன்னா அவரை பற்றி சொல்லணும்னா அவரும் ஒரு நல்ல பெரிய கேமராமேன். கன்னடா படங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, 40 படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ டெபியூ தமிழில் ஃபஸ்ட்டு. ஸோ அவரை நம்பி அப்படி ஒரு கதை சொல்லும்போதே ப்ரொடியூசர் முத்துக்குமார் சார் வந்து கலக்கப்போது யாருன்னு ஒரு பெரிய, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்றைக்கு நம்ம பெரிய டென்ஷனில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது சிரிக்க வைக்கிறதுக்கு ஒரே ஷோவாக இருந்தது சன் டிவிலையும் அந்த ஒரு ஷோ தான். ப்ரொடியூசர் ஸோ அவர் ஒரு விஷயம் பண்ணும்போது நிச்சயமாக அது தப்பாக நம்பிக்கை இருக்குது. ஒரு இயக்குனர் ஒரு கதை சொல்லும்போது நம்பணும், இவர் எப்படி எடுப்பாருன்றது நம்பிக்கைன்றது, அந்த கதை மேல் நம்பிக்கை வச்சுருந்தாரு. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். கூடிய சீக்கிரம் இந்த படம் 3ஆம் தேதி திரைக்கு வருது. அது இல்லாமல் வில்லன் கேரக்டரில் பாலாஜி அவர்கள் நடிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மை சம்பவத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது நிச்சயமாக, அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஸோ அது திரைக்கு வரும்போது தான் அந்த படம் எப்படிப்பட்ட கதைன்னு எல்லாருக்கும் தெரிய வரும். ஸோ ரொம்ப சந்தோஷம். நண்பர்கள், நீங்கள் எல்லாருமே மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டில் தான் படிக்காத பக்கங்கள் வரைக்கும் நான் வந்திருக்கேன். தொடர்ச்சி நிறைய படங்கள் உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அன்பேசும் வாய்ப்பெடுத்து நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் என் பணிவான வணக்கங்கள். படிக்காத பக்கங்கள் வந்து என்னோட ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 மூவிஸ் ஆல்மோஸ்ட் நான் பண்ணிட்டேன். தெலுங்கு, தமிழ், கன்னடா, மலேசியன் மூவிஸு. படிக்காத பக்கங்களில் நான் ஆக்சுவலாக ஒரு 3 பேர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும். ஃபஸ்ட்டு ஐ வில் ஸ்டார்ட் வித் எங்களோட ப்ரொடியூசர் முத்துக்குமார் சார் பற்றி சொல்லணும். இஸ் லைக் நாட் ஓன்லி அ ப்ரொடியூசர், வெரி குட் சப்போர்ட்டிவ். ரொம்ப எமோஷ்னலாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அவர் சப்போர்ட் பண்ணனால தான் என்னால் இந்த அளவுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. ஸோ எல்லோரும் இப்போ நேற்று நைட் ப்ரிவ்யூ பார்த்துட்டு எல்லோரும் வாழ்த்தும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருக்குது, படத்தையே ரொம்ப லிஃப்ட் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் டப்பிங் வெர்ஷன் பார்க்கும்போதுக்கும் இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணக்கப்புறம் ரீரெக்கார்டிங் வந்து ரொம்ப எலிவேட் பண்ணிடுச்சு படத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன தான் எவ்வளோ காசு சம்பாதிச்சாலும், எவ்வளோ படங்கள் ஒர்க் பண்ணாலும், அந்த லாஸ்ட்டாக வந்து ப்ரொடியூஸ் அந்த ஒரு செகண்ட் வில் கெட் ஸோ ஹாப்பினஸ். அதுக்கு நான் கடவுளுக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். ஸோ முத்துக்குமார் சார் வந்து அந்த ஒரு சப்போர்ட் நிச்சயமாக ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட்டு ஐ வாண்ட் டு கம் வித் அபவுட் த டைரக்டர் செல்வம் சார். செல்வம் சார் பற்றி சொல்லணும்னா எனக்கு ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 4 months தான் பழக்கம். இஸ் அ வெரி குட் சினிமாட்டோகிராஃபர். ஏன்னா அவரோட கன்னடா படம் ஒன்று வரப்போகுது, அதாவது காந்தாரா, கேஜிஎஃப் அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஒர்க்கு கேமரா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாரு. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு இவர் கூட எப்படி ஒர்க் பண்ணணும். பட் நான் ராஜமௌலி சார் அசிஸ்டண்ட்டு, ஆல்மோஸ்ட் பெரிய படங்கள் தெலுங்குல பெரிய ஆக்டரி கொடுத்த டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய டேரக்டர்ஸ்க்கு வந்து மியூசிக் அந்த அளவுக்கு சொல்லுவாங்க, நாங்கள் செய்வோம். பட் ஃபஸ்ட் டைம் இன் மை லைஃப் செல்வம் சார் பற்றி சொல்லணும்னா அவருக்குள்ளே ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காருன்னு எனக்கு தெரியாது. எவ்ரிடே நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு என்னென்னா இவர் ஒரு வேலை ஏதாவது மியூசிக் டைரக்டர் வேலை செஞ்சுருப்பாரோ, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மியூசிக் சென்ஸ் சொல்ல ஒரு மனுஷன். ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம். எவ்ரி ரீல் பை ரீல் இல்லை நீங்கள் மட்டும் உட்காருங்க, வேறு எந்த மியூசிஷியன்ஸ் வேணாம், ஃபுல் மூவி நீங்களும் நான் மட்டும் உட்காந்து பண்ணலான்னு சொல்லிட்டு கிட்டவே இருந்து ரொம்ப பிரதர் மாதிரி இந்த அளவுக்கு இன்னைக்கு நீங்கள் பாராட்டுறாங்கன்னா என் செல்வம் சாரோட சப்போர்ட்டும் இருக்குது எனக்கு. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க்ஸ் செல்வம் சார். அண்டு இந்த வாய்ப்பு எனக்கு வந்து ஆக்சுவலாக இந்த டீம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு டைரக்டர் ஜோசப் பண்ணேன். அவர் இப்போ ஒரு மூவி முடிஞ்சு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அவர் இந்த டீம் இன்ட்ரடியூஸ் பண்ணதால இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் பிரஜன் ப்ரோ எல்லோரும் அவங்க அண்ட் ஐயா வருமுத்து ஐயா வந்து எங்கள் எல்லோரும் ப்ளெஸ் பண்ணோம், மீடியா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. அண்ட் சிற்பி சார் அண்ட் ப்ரொடியூசர் மிஸ்டர் மகேந்திரகுமார் ஜெயின் சார், எல்லோரும் இங்கே இருக்கிற டீம் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்ஸ். இந்த படிக்காத பக்கங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து கண்டிப்பாக இப்போ இருக்கிற சாஃப்ட்வேர் பீப்புள் அண்ட் ஜென்ரேஷன் நியூ காலேஜ் பசங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த இந்த படத்தில் சார் சொல்லியிருக்காரு செல்வம் சார். ஸோ எல்லோரும் ஃபேமிலியோடு போயிட்டு ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட
இந்த படம் வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி, வணக்கம்.